டெய்லி நான் அவரை பார்க்குறேன்னு நினைக்கிறது வந்து டெய்லி நான் போய் கடவுளை பார்க்குற மாதிரி. ஜனநாயகனுடைய டப்பிங்குமே இங்கே தான். ஆமாம், மிக்சிங் எல்லாமே அன்ஃபினிஷ்டாக ஓப்பன் பண்ணோம், ரெடி ஆகலை அப்படின்னு. இல்லை வரேன் அப்படின்னு வந்துட்டு தலையில் கட்சிப் எல்லாம் கட்டிட்டு ஆள் தெரியாத மாதிரி டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டு அங்கெல்லாம் போய் நின்று பேசுறதெல்லாம் கேட்பேன். சிவாஜி வரும்போது லெஃப்டில் ஏறி இறங்கு அது பார்த்தோன்னே ஓ இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு கேட்டார். ஜிவி வாங்கிட்டார், அதெல்லாம் தூக்கிட்டு வரணும் இன்னொன்று கோவம் வந்துச்சு. இன்றோல கேலி கிண்டல் பண்ற ஆட்கள் யாரும் இருக்காங்களா உங்களை சகஜமா பேசுறது? பண்ணீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பண்ணுவாங்க. அப்படியா? வரும்போது கலாட்டா பண்ணிட்டு நான் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க நான் தான் ஆஃபீஸ் பாய் நினச்சிக்க போறாங்கன்ட்டு நான் தான் மேனேஜர். திருப்பி ஒரு வாட்டி திருப்பி வேணும், நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்ட்டாரு. கேபி பாலச்சந்திர சார் என்ன சண்டாளன் தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் துரு இருப்பேன், அவன் என்ன தேட்டரை நடத்துறான். வீட்டு கல்யாணம் நடக்கும்போது வந்து அஜித் சார், ஷாலினி மேம் எல்லாம் வந்தாங்க, விஜய் சார், சங்கீதா மேம் அவங்க பசங்களோட வந்தாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அவங்களும் நம்ம குடும்பம் தான். அப்படி இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். நீங்க ரொம்ப குறைவா இருந்த நாட்கள் வந்து பிரசாத்ல மட்டும்தான். தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கும் குறைவா தான் இருந்தீங்க இல்லையா? நீங்க 9 மாசம் தான். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அங்க இருந்தது உங்களுக்கு? நான் போய் தான் அந்த தேட்டரை ரெடி பண்ணேன். அடுத்த லெவலுக்கு அந்த தேட்டர் ரெடி பண்ணோம். இல்லைன்னா முன்னாடி டஞ்சன் மாதிரி இருந்தது. பட் நான் நம்ம வேகத்துக்கு அவங்க வராதனால நான் குவிக் பண்ணிக்கிறேன்ட்டு வந்துட்டேன். இன்னொன்று இவங்க ஆரம்பிக்கல. அப்போ ஆரம்பிச்சு அப்படியே பிரசாத்னா ராஜா சார் எல்லாருக்குமே மைண்ட் இருக்கும். அவரோட உங்களுக்கு நட்பு உண்டா ராஜா சாரோட? ராஜா சார் வந்து நான் குட்லக்கில் இருக்கும்போது எவ்ரி சண்டே 4 மணிக்கு படம் பார்ப்பார். டபுள் பாசிட்டிவ் ரீரிகார்டிங்காக எவ்ரி சண்டே 4:30 to 6 ராகுகாலம் 4-5 படம் ஆரம்பிப்பாங்க. எவ்ரி சண்டே ஒரு படத்தினுடைய ரீரிகார்டிங் நிறைய ரீரிகார்டிங் பண்ணிட்டார். அந்த படம் அவர் பர்த்டேக்கெல்லாம் எனக்கு வந்து இன்னும் வச்சுருக்கேன். 1985 வரும்போது அன்னைக்கு வரும்போது பர்த்டே எனக்கு. இன்னைக்கு என்ன பர்த்டே சொல்லாங்களே அப்படின்னு 100 ரூபா விட்டாரு. அதை எழுதி வச்சிருக்கேன். இளையராஜா வச்சிருக்கீங்களா? தமிழ் சினிமான்றது ஓகே. இப்போ இதை தாண்டி இப்போ மோகன்லால் சார் வருவார், ரெகுலராக வருவார் சொன்னீங்க. பிரியதர்ஷன் சாரோட தியேட்டர் அப்படின்றதுனால அவர் ஹிந்தி படங்கள், மலையாள படங்கள், இந்தியா முழுக்க படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்திலேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க? அந்த மாதிரி ஹிந்திலேருந்து நான் 4 ஃப்ரேம்ஸில் இருக்கும்போது அமிதாப் பச்சன் வந்திருக்காரு, அமீர் கான் வந்திருக்காரு, அனில் கபூர் வந்திருக்காரு. ஏன்னா அவங்க அங்கே இருக்கும்போது இப்போ பாம்பே இன்னும் அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க இந்த தியேட்டர் வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி வேற மாதிரி கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு அதோட வேற மாதிரி பண்ணிட்டாங்க. இங்கே பிரியன் பாம்பேல இருந்த ஹிந்தி படம் பண்ணவர், அவருக்கு இன்னும் வேற மாதிரி இருக்கணும்னு இங்கே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் பிரியதர்ஷன் வந்து 4 ஃப்ரேம்ஸ் தேட்டர் ப்ரீவியஸ் தேட்டர் எடுக்கும்போது கூட 1.5 கோடி ரூபா செலவு பண்ணார். நான் கேட்டேன், இவ்வளோ ரூபா செலவு பண்ணுங்க, ஒரு தடவை தான் கல்யாணம் சார் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. தேட்டரை வாங்கி 1.5 கோடி செலவு பண்ண சூப்பராக பண்ணார். மொத்த சீட்டு, ப்ரொஜெக்டரு, சிஸ்டம், சவுண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. அது ஒரு மைண்டு வேணும்ல, அது பண்ணனால இப்போ வேற மாதிரி ஆயிப்போச்சுல்ல. படம் பார்த்தா 4 ஃப்ரேம்ஸே படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டீங்கல்ல. 4 ஃப்ரேம்ஸ் கல்யாணம் படம்னு ஏறி போச்சே. தியேட்டர் பாப்புலர் ஆயிடுச்சு, அந்த பேரும் அப்படி ரொம்ப பாப்புலர். இப்போ உங்களை மாதிரி பூவோட நாறு தான். நான் நாரா இருந்தேன், அது பூவா இருந்தது. இல்லை சார் நீங்க தான் என்ன பூ, அது அதெல்லாம் இல்லை, நான் எப்பவுமே நாரா இருக்கிறது தான் விரும்புறேன். எதனால எப்படி சொல்றீங்க? அதான் ஒன்றும் அழியாது இல்லை நாரு. பூ கெட்டு போயிடும்ல, ஒரு நாளைக்கு வச்சுக்க முடியாதுல்ல, பூ இன்னொரு நாளைக்கு வச்சுக்க முடியாதுல்ல, நார் அப்படியே இருக்கும்ல, அதான் நாருண்ணா. இவ்வளவு வருஷங்கள் வர்றதுக்கு காரணமா அதுதான். உங்களை மாதிரி இன்னொருத்தர் உங்களோட ஒரு பயணம் 12 வயசு கொஞ்சம் மூத்தவர், ஆனா கிட்டத்தட்ட உங்களை ஒரு ரெப்ளிகா, அவரோட ரெப்ளிகா நீங்க கூட சிவகுமார் சாருக்கும் உங்களுக்கு அவர் 85 வயசு, அதான் உங்களோட ஒரு 12-13 வயசு பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. உங்க 2 பேருக்கு ஒரு எனர்ஜி லெவல் ரொம்ப ஒரு மாதிரி, அவருடைய குணங்கள், அவருடைய ஹேபிட்ஸு, அவரோட வேற ஒரு இதாக இருக்கும். பட் ஒரு சிலதில் வந்து நானும் அவரோட கலந்துட்டேன். அப்புறம் அவரோட ஜாஸ்தி பழக அவரு அப்படியே உள் வாங்கிட்டேன். சரி தலைவரோட முழு ஐக்கியமாயிடுன்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே மாற்றிக்கிட்டேன். கோவப்படாத, சத்தம் போடாத, கை சூண்டாத, எழுத்து பேசாத, அப்படிலாம் வந்து என்ன அமைதியை இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டா. நானும் மாறிட்டேன். ரொம்ப ரெகுலரா பேசிப்பீங்க நீங்க? டெய்லி அவங்க ஃபேமிலியோட இப்போ சூர்யா சார் காலைல வரும்போது கூட ஃபோன் பண்ணிட்டார். வேற 12:30 மணிக்கு நான் போயிடுவேன்னு சொன்னேன்ல, அவரை பார்க்கறதுக்கா 12:30க்கு 1 மணிக்கு இருக்குன்ட்டாரு. அது வந்து என்ன காரணம்னா அணுகுமுறை தான், நான் நடந்துக்கிறது தான்.
நான் இப்போ டெய்லி அவரை பார்க்குறேன்னா கடவுளை போய் பார்க்குற மாதிரி நான் என்னுடைய தாட்டில் வந்து அவரை நான் டெய்லி நான் அவரை பார்க்குறேன்னு நினைக்கிறது வந்து டெய்லி நான் போய் கடவுளை பார்க்குற மாதிரி. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கார். அதனால கடவுளை பார்க்குறது தப்பு. டெய்லி பார்த்துருவீங்க எப்படியாவது? இங்கே ஊரில் இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருவீங்க அவரை. என்ன அதிகமாக ரெண்டு டெய்லி பேரும் ஒரு 4 மணிக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு அப்படின்னு அப்படியே நான் இதாக பேசுவேன், நான் கொஞ்சம் அப்படி பேசுவேன், அப்புறம் அப்படியே தலைவர் எப்படி பேசுவார் அப்படியே பேசிட்டு வந்தேன். அவரோட பிள்ளைகள் 2 பேரும், I mean 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் முக்கியமா சினிமாவில் இருக்கிற சூரியசாமி, கார்த்திக் சின்னதுலேருந்து தெரியும். அதனால எல்லாரும் என்னோட அட்டாச்சாக இருப்பாங்க. நானும் அவங்களோட அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா எல்லாரோட அட்டாச்சா. பேத்தி காலேஜ் போயிட்டா. என் பேத்தி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருக்காரு சூர்யா. ஓ. கார்த்தி வந்திருக்காங்க. அதே சூர்யா வந்து பேத்திக்கு வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க 2023. வரவே முடியாது, அவர் தீர்மானமாக வரமாட்டாரு நினச்சேன். ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு, கட் பண்ணிட்டு வந்துட்டார். வந்து இருந்து ஒரு 3 பாட்டு பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு 3 மணிக்கு ஃப்ளைட் ஏறி போயிட்டார். அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அதே மாதிரி என்னுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு வந்தார் சூர்யா. ஹைதராபாத் ஷூட்டிங்கு 11 மணிக்கு இங்கே வந்து ஃப்ளைட்டில் சந்தித்து எனக்கு வந்து பரிசு கொடுத்து 2:30 மணி ஃப்ளைட்டில் ஹைதராபாத் போயிட்டார். வீட்டுக்கே போகிறார். இதுக்காக மட்டுமே வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு. அதெல்லாம் வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாது. அது மாதிரி நிறைய இருக்குது. பட் அவங்க ஸ்பெஷலாக அவங்க தீர்மானமாக சூர்யா வர முடியாது அப்படின்னு நினச்சி அந்த வரகேட்டத்துக்கு வந்தார். நான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்தேனா அந்த பொண்ணு ஆடுறா வந்துட்டார். என் மேலே இருக்கிற அன்பு பாசம் நானும் அவங்களோட இதாக இருக்கணும்னு. வேற எந்த ஃபேமிலியோட ரொம்ப நீங்க இந்த மாதிரி அட்டாச்? சிவகுமார் சார் ஃபேமிலி மாதிரி நீங்க? மற்றவங்களோட அவ்வளோ இதாக இல்லை. அவ்வளோ இல்லை, இவங்களோட மட்டும்தான் ரொம்ப attachment. அது எப்படின்னா எல்லா இடத்தையும் நான் போக முடியாது. தானா எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணும்ன்ற எல்லாரும் என்ன அணுகிட்டாங்க. பட் எல்லா இடத்துலையும் நான் வந்து இருக்கேன். பத்திரிகையாளர்கள் மத்தியிலுமே ஒரு உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளா இருக்கீங்க. நான் 20 பேர் பத்திரிகை இருக்கும்போதே பழக்கம். ஆனந்தேட்டில் இருக்கும்போதே ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. அப்போ 4 PRO தான். நான் ஆனந்தேட்டில் இருக்கும்போது 1979 வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார்லாம் இருந்த காலகட்டம். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன், ராகவன், மதியொலி சண்முகம், கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி சார்லாம், கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி, மதியொலி சண்முகம், இவங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் தான். இவங்க இப்போ ப்ரெஸ்ஸு படம் போடுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, 1000 லைட் கெஃபேன்னு ஒன்று ஒரு ஹோட்டல் இருக்குது, மெர்கனெட்டுன்னு ஒரு கேக் கடை இருக்குது, அங்கேருந்து கேக் வாங்கிட்டு இதில் 1000 லைட் கேஃபிலேருந்து ஒரு கீரை வடை வாங்குவேன். எல்லாருக்கும் வச்சு பேப்பர் பிளேட்டில் வச்சு கொடுத்துருவேன். டீ வர வச்சுருவேன், காப்பியோ வந்து எல்லோரும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லாம் படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. PRO வரமாட்டார். கல்யாணம் முடிஞ்சால் நான் வரேன் அப்படின்வாங்க. வந்து நிறைய பேர் ஆகிப்போச்சு. அப்போ எல்லாரோடையும் பழக்கம். என்னை பற்றி பேப்பரில் என்னை பற்றி வராத நியூஸ் பேப்பரே இருக்காது. டெய்லி ஏதாவது ஒரு பேப்பரில் வந்துட்டே இருக்கு என்னை பற்றி. அலைவாசியில் வந்து யார் இந்த கல்யாணின்னு ஒரு டைட்டில் போட்டாங்க. என் பேர் கல்யாணம். யார் இந்த கல்யாணின்னு தான் நீங்கள் இப்போ அந்த டைட்டில் பார்க்குறீங்க. அப்போ ஒன்று கீழே படிக்கிறோம், என் பேர் நான் தான். உங்களை 60வது வயது நடந்த அந்த விழாலேயே வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஓ, நீங்கள் நல்லவரே இல்லை பொழுதப்பா. பத்திரிகைக்காரருக்கு வந்து ஒரு 25 பேருக்கு வேட்டி சட்டை தைச்சு கொடுத்தேன். வேட்டி பட்டு வேட்டி சட்டை அளவு எடுத்து தைச்சு கொடுத்தேன். ஒரு 15-20 பேருக்கு எல்லாருக்கும். இப்போ எல்லோரும் வாசலில் நின்றுட்டாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு 400 பேர் தான் கூப்பிட்டேன். 1850 பேர் சாப்பிட்டாங்க. ஒரு 200 பேர்கிட்ட சொல்லாமே வந்திருக்காங்க. ஒரு சோறு போட்டால் குறைஞ்சிருவியா அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்க. நல்லதனமா மிஸ்ஸஸ் YGP வந்து வீல் சேரில் வந்துட்டு அவனை கீழே வர சொல்லு அப்படின்ட்டாங்க. மேலேருந்து நான் குதிச்சிட்டேன் ஸ்டேஜ்லேருந்து. ராகவேந்திரா மண்டலத்தில் தான் ஆச்சு. அதெல்லாம் ஷாருஹாசன் மன்னியோட வந்தாங்க. அவங்களாம் என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஓ. என் கல்யாணத்துக்கு வந்தவங்களும் ஒரு 15-20 பேரை கூப்பிட்டேன். MN ராஜம், மிஸ்ஸஸ் YGP இவங்கெல்லாம் வந்து என் கல்யாணத்துக்கு வந்துருக்காங்களா. சிவகுமார் சார் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்தார். அவர் நேரம் சேகரபுரத்தில் டிராஃபிக் ஜாம். இதனால இந்த விழா நிறைய பேர் கூப்பிட்டா இன்னும் என்ன ஆகும்? 60ஆம் கல்யாணத்துக்குள்ள பேர் தான் கூப்பிட்டோம். பட் அப்படியும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஜனநாயகனுடைய டப்பிங்குமே இங்கே தான். ஆமாம், மிக்சிங் எல்லாமே. அது அப்போ விஜய் சாரோட பேசக்கூடிய சந்தர்ப்பம். விஜய் வந்து நான் ஸ்டுடியோ ஆரம்பிச்சனாலேருந்து விஜய் எல்லா படம் இங்கே தான், மாறவே இல்லை. அவர் ஓப்பன் பண்ணும்போது அன்ஃபினிஷ்டாக ஓப்பன் பண்ணோம், ரெடி ஆகலை அப்படின்னு. இல்லை வரேன் அப்படின்னு வந்துட்டார். மெர்சல் நினைக்கிறாரு.
அதுலேருந்து எல்லா படம் இங்கே தான் பேசியிருக்காரு. அதனால் நம்மளோட எல்லா அவர் படிக்கும்போதே தெரியும் எனக்கு. அதான் சொல்ல வந்தேன். நீங்க அவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து நீங்க படிக்கும்போதே தெரியும். பார்த்திருக்கீங்க. ஆனந்தேட்டெலாம் டிக்கெட் வாங்க வருவார். விஜய் எல்லாம் ஒன்றும் காம் டைப். அவர் பாட்டுக்கு வருவார். 9 மணின்னா 8:55 வருவார். 1 மணிக்கு டப்பிங் முடிச்சு போயிடுவார். ஃபீட்பேக் கேட்பாரா தன்னோட படங்கள்லாம் வரும்போது? கேட்டதே இல்லை. நான் எப்படி சொல்லுவேன்? தியேட்டர் வர ஆடியன்ஸ் ரியாக்ஷன் நீங்க சொன்னீங்க நான் படமே பார்க்கல, ஆ. பட் படம் பார்க்குற முகத்தை வச்சே சொல்லிவிடுவேன் நான் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா நான் வந்து இல்லையான்னு. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆகும்போது தலையில் கட்சிப்பெல்லாம் கட்டிட்டு ஆள் தெரியாத மாதிரி தியேட்டர் வெளியில் டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டு அங்கெல்லாம் போய் நின்று பேசுறதெல்லாம் கேட்பேன். இந்த வச்சு ஃபீட்பேக் கொடுப்பேன். கொடுப்பீங்க. கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்காங்க எப்படி எப்படி போயிட்டு இருக்கு படம்? ரஜினி சாரே கேட்டிருக்காரு ஒரு அப்படியா? படத்து. ஆமாம், ஒரு 2 3 ஞாபகம் இருக்கா? படத்துக்கு என்ன வந்து படத்துக்கு? படம் எப்படி சூப்பர்ண்ணா எப்படிண்ணா அப்படின்னு படையப்பாக்கெல்லாம் கேட்டார். ஓ சூப்பர்ண்ணா அப்படின்னு படையப்பா கேட்டார். அருணாச்சலம் கேட்டார். அது நீங்கள் அது எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். என்ன அவன் கொடுத்தானோ அதுதான் சொல்லுவேன். அவங்களுக்குள்ள ஒரு பேசிப்பாங்க அந்த மக்கள் வந்தாங்கனாலே அந்த படத்தை பத்தி ஆமா. அவங்க அப்புறம் லாங்குவேஜ்ல இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது என்னென்ன டைலாக் எல்லாம் சொன்னாங்கன்னு டைலாக் எல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் சொல்கிறேன். எதுவுமே ரோல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்குமே கிடைக்காது. நான் என் தேட்டர் விசிட் போவேன். வீட்டிலே சொல்லிவிடுவேன், நாளைக்கு இந்த படம் ரிலீஸு, நான் காசி தேட்டர் போகிறேன். எடுத்த டீ கடையில் போயிட்டுப்பேன். என்னை கண்டுபிடிக்க முடியாது. முன்னாடி ஹெல்மெட் போயிட்டு போட்டுருப்பேன். ஹெல்மெட் போட்டுனா நம்ம ஃபேஸ் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் இஷ்டத்துக்கு பேசுவான். அதெல்லாம் காதில் வாங்கி கண்டபடி பேசுவாங்க. ரிப்போர்ட்டு தானே, தப்பு இல்லையா? உங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களா? இப்ப நீங்க டெக்னாலஜி எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அடுத்தடுத்து அப்டேட் எவ்வளவு அதுல ஆர்வம் இருக்கும்? ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் படிக்கிறதே சொல்லுவாங்க, நீங்க இந்த வயசு சின்ன வயசுல படிச்சாதான் உண்டு அப்புறம் படிப்பு ஏறாது இல்ல தெரிஞ்சுக்கிறதுன்னு. பட் வெகு சில பேர் மட்டும் தான் வயசு ஆனா கூட வந்து கத்துக்கிற ஆர்வத்துல தேடி போய்கிட்டே இருப்பாங்க. நான் கற்றுக்க வேணாம், வேலை செய்கிறாங்க. பட் அது அது அந்த அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக்? கரெக்ட். அந்த டேர்ம்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்களா, இந்த மிஷின் வந்து நம்ம மிஷின் என்ன பண்ணுன்னு தெரிய தேவையில்ல, பட் ஆனா அது 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 என்ன ஓகே, இந்த மாடல் என்ன, எவ்வளவு ஆகுது, என்ன கணக்கு, இது என்ன சொன்னீங்களே நீங்க. இப்ப 2 நம்ம மாத்தி போட்டா பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுவே சும்மா தெரியாதவங்க பண்ணவே முடியாது. பண்ண முடியாது. வேலை வாங்குறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. யாரு என்ஜினியரோ அவர் சொல்றாரு போடக்கூடாது, போட்டா 3 வருஷம் வர வேண்டியது 1.5 வருஷம் இல்லை போட்டுன்னு. 1.5 வருஷம் வரும் இல்ல, 1.5 வருஷம் வராது இல்ல, போட்டும். அதனால என்ன பிளஸ்? லைட் பிளஸ். இல்ல வேலை வாங்குறதுக்கு ஒரு திறன் இருக்கணும்ல, அதுக்கு அதை பத்தி கொஞ்சமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கும். அது சார் எக்ஸ்பீரியன்ஸ், அது மைண்டு, அதான் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய சொத்தே படிப்பில்லை, அது எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம்ன்றது தான் என்னுடைய சொத்து. நான் பல தடவை நான் இப்போ பணம் சேர்க்கலை, சொத்து சேர்க்கலை. என்னுடைய சொத்து வந்து என்னுடைய அனுபவம். அது அப்படியே இப்படிதான் இருக்கணும், சரியா இருக்கணும், தவறா இருக்கக்கூடாது. தவறா இருக்கிறவரோட தொடர்பு வச்சுக்கூடாது. எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுறது நல்லது. சுத்தி வளைச்சு பேசுறது எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. சிவாஜி சார், இப்ப நீங்க எம்ஜிஆர் சார் சொன்னீங்க குட் லக். சிவாஜி சார் வந்து என்ன படம் பார்க்க வந்தார்? குட் லக்கில் 4 ஃப்ரேம்ஸில் நினைக்கிறேன் 8 மணிக்கு படம் பார்க்க வந்தார். அண்ணாமலை டிவி தியேட்டர் வாங்கினோடனே 89, 90 நினைக்கிறேன். அண்ணாமலை 92ல வந்தது படம். அண்ணாமலை 92ல வந்தது. அண்ணாமலை 92வா? அப்போ அந்த படம் பார்க்க வந்தார். 8 மணிக்கு ஷோ சிவாஜி சார். டிவி தியேட்டர் வாங்கின நேரம் அப்போ. அதுக்கு முன்னாடி படத்துக்கு வந்தார், ஞாபகம் இல்லை. அதெல்லாம் நான் மைண்டில் வச்சு. ஜிவி வாங்கின உடனே அங்கே ஒரிஜினல் தேட்டர் வந்து விஜயகுமார் இருந்தது. அவர் விஜயகுமார் மஞ்சுளா, சிவாஜி மஞ்சுளா, அதெல்லாம் வந்து பேனர் மாதிரி லிஃப்ட்டில் போகிற வழியில் சைட்ல எல்லாம் இருக்குது. நான் தேட்டர் வாங்கினோன்னே ஜிவி வாங்கினோன்னே எல்லாத்தையும் மாற்றிட்டேன். தேவையில்லையே, ஆல்ட்ரு பண்ணும்போது எல்லாத்தையும் ரிமூவ்டு எல்லாம். சிவாஜி வரும்போது அவர் லிஃப்ட்டில் வந்து ஏறினோடனே தேட்டர் வர மாதிரி இருக்காரு. அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. லிஃப்ட்டில் ஏறி இறங்கு அது பார்த்தோன்னே, ஓ இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து சொல்லணுமா, இப்போ வயசு கம்மி இல்லை, ஜிவி வாங்கிட்டாரு அதெல்லாம் தூக்கிட்டோம் அப்படின்னு. ஜிவி வாங்கிட்டாரு அதெல்லாம் தூக்கிட்டோன்னு உடனே கோவம் வந்துச்சு. இன்ட்ரோவில் காப்பி கொடுத்து வாங்கிக்க மாட்டேன், கோவப்பட்டார். பிரபு சார்னே. அப்புறம் சொல்கிறேன், அவருக்கு அது ஜிவி வாங்கினாலா அதெல்லாம் மாற்றிட்டோன்றது வந்து கரெக்டுன்றது அவர் ஒத்துக்கலை. ஏன் என்னுடைய ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்றது தான். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்பவங்கள் இருக்கு அவரை அந்த மாதிரி ரெகுலர் வந்து படங்கள் பார்த்தது? ஏன்னா அது வந்து அவர் கோவப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உங்களோட ரொம்ப சகஜமா ஜாலியா பேசுற தருணங்கள் இருக்கா? இல்லை, என்னன்னு அவ்வளோ. அவர் வந்து அடுத்த முன்னாடி உள்ளது போயிட்டாரு. அவர் அடுத்தப்ப ரஜினி சார்லாம் வந்து நம்ம இதோட அப்படியே ஆயிட்டாரு. சிவாஜி வந்து எம்ஜிஆர்லாம் அவங்க அப்படி முன்னாடி தலைமுறை.
நடிகைகள் யார் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் நட்பு இது மாதிரி ரெகுலரா வர்றதுல பழக்கம் உங்களுக்கு? ரெகுலரா எல்லாரும் இதாக தான் இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீர்த்தி சுரேஷ் வருவாங்க, இங்கே ரெகுலராக வருவாங்க. தமன்னா இங்கே வந்திருக்காங்க, அனுஷ்கா வந்திருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்டும், சமந்தா வந்திருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் வந்திருக்காங்க, சரண்யா வந்திருக்காங்க. இங்க பண்ணாத ஆட்களே கிடையாது. கிடையாது. But உங்களோட ஒரு ரேப்போ இருக்கும்ல. இப்ப நீங்க ப்ரிவியூ தியேட்டர்ஸ்ல இருக்கும்போதே சொல்றேன். இப்ப குட் லக் ஆகட்டும், 4 ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், நான் எல்லாரும் தான் இருப்பேன். எல்லாரோடையும் உங்களை கேலி கிண்டல் பண்ற ஆட்கள் யாராவது இருக்காங்களா உங்களை சகஜமா இப்போ பேசுறது? பண்ணீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. சும்மா வரும்போது கலாட்டா பண்ணிட்டு அது நமக்கு பொண்ணு மாதிரி. அதான் முதல் பேரு அந்த பேர் தான் வந்துச்சு. அவங்க அப்பா வந்து நல்லா பழக்கம் எனக்கு. எல்லாரோடையும் இதாக இருக்கிறதுக்கு அசோசியேட்டாக கஷ்டம். எல்லாரும் தெரியும் எனக்கு, அவ்வளோதான். தவிர நம்மளையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ல. விஜய் சார் பத்தி சொல்லியிருந்தீங்க ஜனநாயகன் படத்துக்கலாம். அஜித் சார் குட் லக் டைம்லயே வந்திருக்கிறாருல ப்ரிவியூஸ்க்கு. அப்போ நிறைய படத்துக்கு வந்திருக்காரு. அவர் அப்போ ஒரு ரெகுலராக குட்லக்கில் படம் பார்த்துருக்காரு. அஜித் சார்லாம் ஒரு ஒரு அப்படியே வந்து அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே அப்படியே எல்லாரும் இதாக இருக்கும், குட் புக்ஸில் இருக்கணும்னு பார்ப்பாரு. அஜித்து, தனுஷெல்லாம் இங்கேயே டப்பிங் நிறைய இருக்காங்க. சிம்பு வந்திருக்காரு, எல்லாம் சூர்யா சார் நிறைய இப்போ கருப்பு இங்கே தான் பேசியிருக்காங்க. எல்லாரும் கார்த்திகே பேசியிருக்காரு. கார்த்தி வந்து இந்த யோகேஷ் படம் இன்னும் கைதி இங்கே தான் பண்ணாங்க. எல்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணிட்டாங்க. கிரிக்கெட் பிளேயரே இங்கே வந்து இப்போ டப்பிங் பேசியிருக்காரு. அப்படியா? எந்த பிளேயர்? இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர். பேப்பர்லாம் வந்துச்சு அது. நான் ஆனந்த் குட்லக்கில் 4 ஃப்ரேம்ஸில் இருக்கும்போது டோனி வந்திருக்காரு. டோனி, ரைனா அவங்களாம் ராத்திரி ஷோக்கு போட்டு பிஸாலாம் ஹிந்தி படம் சத்யம் தேட்டரில் வர படத்தை இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காட்டினாங்க. அப்போ நான் வந்து டோனிகிட்ட சொன்ன, நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, இப்போ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தான் ஆஃபீஸ் பாய் நினச்சிக்க போகிறாங்கன்ட்டு நான் தான் மேனேஜர். திருப்பி ஒரு வாட்டி திருப்பி நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்ட்டாரு டோனி. சிஎஸ்கே ரெகுலரா சென்னை வருவாரு. ஆமா. அப்போ 2-3 வாட்டி படம் பார்த்துருக்காங்க. ஒரு படத்துல தான் நைட்டு டின்னர். அப்போ அதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஆமா டின்னரு, பிஸ்ஸா, இந்த அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம்னா ரைனா, ஜோனி, அந்த மாதிரி ஒரு 5-8 பேர் படம் பார்த்தாங்க. சும்மா நம்ம எப்போ ரிக்ராட் பண்றது, நான் தானே நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னு. அப்புறம் திருப்பி சொன்ன உடனே தான் அவர் கட்டி பிடிச்ச போட்டோ எடுத்துட்டோம். சார் இப்போ ஆக்டர்ஸ்லாம் வந்து இப்போ ப்ரிவியூ பார்க்க வராங்க போறாங்க அப்படின்னு. இப்போ நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லாவே இங்க இருக்கிறதுனால டேரக்டர்ஸ் ஆப்வியஸா வந்து வருவாங்க ஃப்ரீக்வெண்டா படம் எப்படி இருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்தே தமிழ்ல இந்த ஜாம்பவான்கள் எல்லாரோடையுமே உங்களுக்கு பழகக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. கேபி சார்லாம் கூட கல்யாண விழாக்கில் உங்க வீட்டுக்கு சண்டாளன் தான் கூப்பிடுவாருன்னு. கேபி பாலச்சந்திர சார் என்ன சண்டாளன் தான் கூப்பிடுவாரு. ஏன்னா நான் துரு இருப்பேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு ராகவேந்திராக்கு வந்தாரு. 2 பக்கம் கியூ. ஆனந்த தேட்டரில் டிக்கெட் கியூன்னு எப்படி அது மாதிரி. அவன் என்ன தேட்டரை நடத்துகிறான், திருமணம் நடத்துகிறான்னா தேட்டர் நடத்துகிற மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு அது சொல்லிகிட்டே இருந்தார். நான் அங்கேருந்து கீழே வந்து அவரை கூப்பிட்டு போய் மேலே பண்ணுறோம். சண்டாளன் தான் கூப்பிடுவார். எந்தெந்த டேரக்டர்ஸோட உங்களுக்கு நல்ல பழக்கம் அப்போ இருந்து? எல்லாரும் பாலச்சந்தர், சங்கர் சார், எல்லாரும், வாசு, நீங்கள் வரிசையா பேர் அப்படியே லிங்குசாமி, யார் ஒன்றும் சொல்லுங்க, லிங்குசாமி, வரிசையா எல்லாரும் இருக்காங்க. இப்போ போகிறதுல வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், எல்லாரும் இப்போ பாஜிரர், ஜட்ஜித்து, எல்லாரும் என்ன கல்யாணம்னா எனக்கு ஒரு இது இருக்குல்ல. செலிபிரிட்டிஸ் பொதுவாக வந்தாலும் அவங்க மட்டும் வருவாங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு பொதுவாக வரமாட்டாங்க. ரொம்ப ரேரான, ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மட்டுமே தான் வருவாங்க. பட் உங்கள் வீட்டு கல்யாணம் நடக்கும்போது வந்து அஜித் சார், ஷாலினி மேம் எல்லாம் வந்தாங்க, விஜய் சார், சங்கீதா மேம் அவங்க பசங்களோட வந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அவங்களும் நம்ம குடும்பம் தான் அப்படின்னு எல்லாரும். சிவகுமார் சார் வீட்டில் மொத்தமாக எல்லாருமே வந்துட்டாங்க. ஊர்லேருந்து நிறைய பேர், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஊர்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. கார்த்திக் சார் மாமனார் மாமியார் எல்லாரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அது சிவகுமார் சார் வர வச்சிட்டார் எல்லாரையும். அது எல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஊட்டச்சத்து இல்லை, நானும் நடந்துக்கணும்ல. அது மாதிரி இப்போ 10 ஆர்டிஸ்ட் விஜய் வந்தாருன்னா அவர் ஒய்ஃபோட தான், குழந்தைங்களோட தான் வந்தார். எல்லாருமே ஃபேமிலியோட தான் வந்தாங்க. விக்ரம் வரும்போதும் ஃபேமிலியோட தான் வந்தார். அவர் ஃபேமிலியோட? ஆமாம், ஒய்ஃபோட தான் வந்தார். 2 பேருமே தெரியுமில்ல. இவர் இல்லாமல் அவர் படம், அந்த அம்மா படம் பார்க்க வந்தாலும் நான் மதிப்பு கொடுக்குறேன். ஸோ ஃபேமிலி எல்லாருக்குமே பருவச்சிங்க சொன்ன மாதிரி ஜானகி அம்மா எப்பயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட படம் வருவாங்கன்ற மாதிரி. ராண்டின்னு ஒரு கேமராமேன், டாப்
அவர் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போகிறேன். பெல்ல அடிச்சுட்டு நான் 2 அடி தள்ளி நின்றுட்டேன். திறந்த உடனே வாங்க வாங்கன்ட்டாங்க. இல்லை பரவாயில்ல, இன்விடேஷன் கொடுக்க போகிறோம், தலைவர் இல்லையான்னு கேட்டேன். மேடம் ஒன்று சொன்னாங்க, இல்லை நீங்கள் அங்கே வந்து இப்படி கவனிக்கிறீங்க, நீங்கள் உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. நான் காஃபி சாப்பிட்டு தான் போனேன். 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. ரத்னவேல் சார் சொல்றீங்க நீங்க. இல்லையா? அவங்க ராண்டி 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி எல்லா கேமராமேனும் பிசி ஸ்ரீராம் வந்தார், ஃபேமிலியோட தான் வந்தார். எல்லா கேமராமேனும் வந்தாங்க, எல்லா டைரக்டரும் வராங்க, எல்லா ஆர்ட் டைரக்டரும் வந்தாங்க. அப்படிதான் ஒன்லி சினிமா தான், வெளியில் யாருமே கூப்பிடல. சினிமா ஆட்கள் தான் எல்லாரும் ஒருத்தரையும் கூப்பிடல So, வெளியே. நீங்க சொல்ற மாதிரி பொதுவா வந்து பிரபலங்கள் வரும்போது அவங்க தனியா விழாக்கள் வருவாங்க. ஆனா அவங்க ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிவியூ ஷோஸ் தான் போவாங்க. இப்போ உங்களுக்கு அதுவும் தெரியுன்றதுனால எல்லாருமே உங்களுக்கு பரிச்சயம் வேண்டாம். இல்லையா? நீங்க எல்லாருக்கும் நம்ம பரிச்சயம். கல்யாணம் பையனுக்கு கல்யாணம், நம்ம கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு. மலையாளம், தெலுங்கு, கன்னடா அதுல இருந்து யாரு உங்களுக்கு பழக்கம்? மலையாளத்தில் உள்ள லால் சார், மம்முட்டி, பகத் பாசில், மம்முட்டி சார் பையன் துல்கர் சல்மான் அவர்கள். துல்கர் சல்மானியோட இந்த ஏதோ ஒரு படம் போட ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் அவர் தான். காந்தா சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி படம் இல்லை, லக்கி பாஸ்கர்லாம். லக்கி பாஸ்கர் இங்கே தான் பண்ணாங்க. துல்கர் சல்மான் இங்கே வந்திருக்காரு. எல்லாரும் இங்கே எல்லாரும் அட்டாச்சாக இருக்காங்க. தெலுங்கு சினிமால இப்ப ரஜினி சார், கமல் சார் வரும்போது சிரஞ்சீவி சார், நாகார்ஜுன சார்லாம் இங்க இருந்திருக்காங்க இல்லையா? நாகார்ஜுனா வந்திருக்காரு. சிரஞ்சீவி வரல. சிரஞ்சீவி தான் அப்போ படத்தில் நடிக்காமல் விட்டார்ல, இப்போ நடிக்கிறாரு, பட் வரல. மற்றபடி தெலுங்கு ஆர்டிஸ்ட் எல்லாரும் மேக்ஸிமம் வந்திருக்காங்க. பிரபாஸ் அவர்கள், எல்லாரும் ராம் சரண், வந்திருக்காங்க. எல்லாரும். ஜூனியர் என்டிஆர். நம்ம ஒரு மல்டி லாங்குவேஜ் தான் இங்கே இப்போ ஒர்க் பண்ணுறதும் மல்டி லாங்குவேஜ் தான் பண்ணுறோம். தமிழ், தெலுங்கு, ஹைதராபாத்ல ஆஃபீஸ் போட்டிருக்கோம், நாட் ஸ்டுடியோ. அதனால எல்லாமே இருக்கிறதுனால எல்லாம் இதாக இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுமே வராங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு. சூப்பர். ஏன்னா வந்து எதை சொன்னேன், நம்ம நேரம் இல்லை, உங்களோட நான் வந்து பயணிச்சது மகிழ்ச்சி. ஒரே வரி. அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க எப்பவுமே. இல்லை எனர்ஜி என்ன, மைண்ட் செட். நீங்கள் வந்து 4 இட்லி கிடைச்சா 2 இட்லி பகிர்ந்துக்கிட்டு 2 இட்லி சாப்பிட்றது தான் சந்தோஷமாக இருக்கும். 4 இட்லியே மொத்தமாக சாப்பிட்டீங்கன்னா மொத்தம் ஆகிடும். அந்த மைண்ட் இருக்குதா எல்லாருக்கும் கொடுத்து செய்யணும், எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதும் ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.